இன்பமே சூழ்க இன்பமே இன்பமே சூழ்க சூழ்க எல்லோரும் வாழ்க. எல்லோரும் எல்லோரும் வாழ்க. வாழ்க. ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. 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 ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் 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 சாந்தி. சாந்தி. சரி. ஓகே. அப்ப நாங்கள் இப்ப எத்தனையாவது அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம் ரமணன்? 26ஆம் அதிகாரம். அதிகாரத்துக்கு என்ன பேர் அப்போ? புலால் மறுத்தல். மறத்தல். அப்ப அதுல எத்தனையாவது குறள் இப்ப படிக்க போறோம்? 5ஆவதும் 6ஆவதும். 5ஆவதும் 6ஆவதும் அப்போ? ஆம். 5ஆவதும் 6ஆவதும். சரி, முதல் சொல்லி போட்டு பிறகு கேட்போம். சரியோ? ஆம். வடிவா கேளுங்கோ. 5ஆவது குறள். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. குறள் உங்களுக்கு பாடம் என்ன? ஆம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. சரி என்ன? ஆம். சரி, வழியா கேளுங்கோ. என்னடா உண்ணாமை உள்ளது உயிர்நிலை? இதன் அர்த்தம் என்னவென்றால், எங்கட உடல் உயிரோட இருக்குன்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? மாமிசம் உண்ணாமல் இருக்கிறது தானே உயிர்நிலை. ஏனென்றால் அப்போ கேளுங்க படிவா, நாங்கள் உயிர் வாழணும்னா என்னென்ன சாப்பிடணும்? என்னத்தை சாப்பிடுறோம்? தாவரங்கள் இதுகளைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆம். இல்லையோ? ஆனால் இப்ப மாமிசம் ஒன்று இன்னொரு மிருகமா இருந்தால், ஒரு கதைக்கு ஆடு. ஆடு என்னத்தை சாப்பிடும்? தாவரங்களை தானே சாப்பிடும். தாவரங்கள். ஆம். அப்ப ஆடை சாப்பிடுறார்கள். ஆட்டின் உடல்ல இந்த சாப்பாடு இருக்கு. தாவரங்கள். தாவரங்கள். அப்ப ஆடை சாப்பிடுறதும் நாங்கள் தாவரத்தை சாப்பிடுறதும் ஒன்றோ இல்லையோ? ஆம். ஆனால் ஒன்று, அதிന്റെ சத்தை சொல்றேன், சரியோ? ஆமாம். ஆனால் ஆடை சாப்பிடுறதால நாங்கள் என்னத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்? பாவத்தை. அப்ப அது உயிர்நிலை இல்லையா? ஐயோ, எந்த ஒரு மிருகத்தை எடுத்தாலும் அந்த மிருகம் என்னத்தை கொண்டு போய் சாப்பிடும்? ஆரம்ப நிலை. உங்களுக்கு அந்த ஃபுட் செயின் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஆம். உங்களுக்கு? ஆம். தேசிகன் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களோ? அப்ப முதலாவது ஆரம்பமான ஃபுட் செயின்ல முதலாவது இது இந்த தாவரம். தாவரங்கள். தாவரங்கள். சரியோ? தாவரத்தை உண்றது ஒரு கதைக்கு தாவரம் தத்துவட்டி என்று சொல்லி சொன்னால் தாவரம் ஒரு ஒரு என்ன என்ன அந்த என்ன சொல்றதுக்கு, இந்த கிரீன், இந்த சின்ன சின்ன இருக்கிற பூச்சி தாவரத்தை சாப்பிடும். அந்த அந்த பூச்சியை மேல உள்ளது ஏதாவது கோழியை கொத்தி சாப்பிடும். இப்ப இந்த கோழிய மனுஷர் சாப்பிடுவார்கள். அப்ப ஆரம்பம் அங்க இருந்து வருது தாவரங்கள் இருந்து. தாவரம். தாவரத்தை அந்த வெட்டி சின்ன குட்டி குட்டி பூச்சிகள் புழுக்கள் சாப்பிட்டா, அந்த புழுக்களை எது கோழி சாப்பிட்டா கோழியை மனிதர் சாப்பிடும். அப்ப ஆரம்ப சாப்பாடுங்க போது தாவரங்கள். தாவரங்கள்ல தான் போகுது. ஆனபடியால் நாங்கள் டைரக்டா ஒரு விஷயத்தை எடுக்கிறது நல்லதோ, மறைமுகமா எடுத்து பாவத்தையும் சேர்க்கிறது நல்லதோ? அது டிரெக்டா எடுக்கிறது டைரக்டா நல்லது. தாவரங்களை சாப்பிடுறது நல்லது. சரியோ? அதைத்தான் இங்க சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. அப்படி நாங்கள் டைரக்டா தாவரத்தை சாப்பிட்டால் எங்கட உடலும் உயிர்நிலையா இருக்கும். ஏனென்றால் அந்த மாமிசத்தை சாப்பிடக்குள்ள அது தேவையில்லாத எங்கட உடலுமே ஒரு நல்ல ஒரு உடலா இருக்கா இல்லையோ? ஆம். அத்தோட அந்த உயிரினங்களிலும் குறையும். உயிரினமும் என்ன நடக்கும்? குறையும். குறையும். அது இருக்கிற 5 கோழி இருக்குன்னு சொல்லி சொன்னால் உலகத்தில ஆட்கள் சாப்பிட சாப்பிட்டால் கோழி மிச்சமா இருக்குமோ? இல்ல. 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 அப்ப உயிரினங்கள் என்ன நடக்கும்? அதின் வாழ்க்கை குறைந்து கொண்டு போகும். குறைந்து கொண்டு போயிடும்.
அப்ப அதால இந்த உலகத்துல உயிர்நிலை இருக்காது. உயிர்கள் இருக்காது. இருக்காது. அப்ப 2 விதத்தாலையும் என்ன செய்யணும்? ஒண்ணு தாவரத்தை நேரடியா எடுத்து சாப்பிடலாம். அப்ப அதால எங்களுக்கு பாவம் குறையும். என்ன உயிரை கொலை செய்கிறோம், பாவம் குறையும். அது சமய ரீதியா, அதாவது எங்களுக்கு பாவம் கிடைக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லப்படுது? உலகத்துல உயிர்கள் நிலை பெற்று வாழ, குறைந்து நிலை பெற்று வாழ வேண்டும். நிலை பெற்று வாழ. இல்லைன்னா அந்த உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆம். என்ன ஆம். மகிழ்ச்சா ஏதோக்கா தலையாட்டுறதா உமாக்கான இல்ல. அப்ப அப்படி அந்த ஊனை சாப்பிட்டவர், ஊன் அதாவது மாமிசத்தை சாப்பிட்டவருடைய உடலை நரகம் கூட இருக்காதான். நரகம்டா உங்களுக்கு என்ன தெரியுமோ? சொர்க்கம், சொ- நரகம். ஆம். நரகத்துக்கு யார் போவார்கள்? தேசுங்கன்னு சொல்லுங்க. எடுத்து போடுங்க, மியூட் எடுத்து உடனடியா சொல்லணும். நரகத்துக்கு யார் போவார்கள்? தீமை செய்தவர்கள். ஆ, அது உங்களுக்கு தெரியும், வெளிப்படுறீங்களா? ஆம். சொர்க்கத்துக்கு யார் போவார்கள்? நன்மை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள். ஆனால் தீமை செய்தவர்களை நரகம் கூட அவருடைய உடலை ஏற்றுக்கொள்ளாதான். அப்போ நல்ல அப்படி என்று சொல்லி சொன்னால் அது அலைஞ்சு திரிவினம். அது அவைகளுக்கு ஒரு இடம், நரகத்திலே இடம் இல்லை என்று சொல்லப்படும் இந்த குறள். அண்ணாத்தல் செய்யாது. அண்ணாத்தல் என்றால் என்ன? வாய் திறக்காது அலறு. அலறு என்றால் என்ன? ம். நரகம். நரகம். சேறு, அந்த குளத்தில இருக்கும் எல்லாம் அழுக்கான சேறுகள். ஆம். சரி, தண்ணி ஆம். வத்தைக்குள்ள அந்த சேத்துக்குள்ள கூடி அந்த உடல் இருந்தா அந்த உடல் நிலத்தோட போய் சேராது என்று சொல்லப்படுது. அந்த உடலை நிலம் கூடி அது ஏற்றுக்கொள்ளாது, ஏற்- நரகமே ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட உடல், பாவம் செய்த உடல் என்று சொல்லப்படுது. முழங்கிச்சோ? ஆம். சரி, அப்ப இனி பாடமாக்குறதுக்கு சொல்றேன், கேளுங்கோ. குறளையும் சொல்லி கூட சொல்றேன். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு என்று சொல்லி சொன்னால், ஊன் ஊன் உண்பதை தவிர்த்தால், அதாவது மாமிசம் உண்பதை தவிர்த்தால். தவிர்த்தால் உலகில் உயிரினங்கள் நிலை பெற்று வாழும். மாமிசம் உண்பதை தவிர்த்தால் உலகில் எல்லாம் உயிரினங்கள் நிலை பெற்று வாழும். சரியோ? ஆம். ஆம். இந்நிலை கெடுமாறு உயிர்களை கொன்று அதன் உடலை தின்றால் நரகம் கூட உண்பவரை ஏற்றுக்கொள்ளாது. விளங்கிச்சோ? அந்த சமநிலை கெடுமாறு, இந்த சமநிலை உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை கெடுமாறு, இந்நிலை கெடுமாறு உயிர்களை கொன்று அதன் உடலை தின்பவரை உடலை நரகம் கூட ஏற்றுக்கொள்ளாது. விளங்கிச்சோ? ஆம். சரி, இது எத்தனையாவது குறள்? 5வது. 5வது குறள். 6வது குறளை கேளுங்கோ. திணல் பொருட்டார் பொல்லாது உலகு எனின். திணல், திணற்பொருட்டால். அப்ப என்ன சொல்லப்படுது? திணற் ஒரு பொருட்டால் கொல்லாது உலகு எனின். யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். முழங்கிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வழியா திருப்பி சொல்லுங்க. திணல் பொருட்டா. திணற்பொருட்டால் என்றால் என்ன? உண்பதன் பொருட்டாக. சரியோ? திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் என்று சொல்லி சொன்னால், இந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்காக மாமிசம் வாங்குவோர் இல்லை என்றால், நீங்க ஒரு தடவை மாமிசமே வாங்கலை என்றால் அந்த உயிரை கொலை செய்து மாமிசத்தை விற்பவர்கள் இருப்பார்களோ? ஒரு தடவை உலகத்துல மாமிசம் வாங்க போயில்லை. அப்ப அதை விற்பவர் ஒரு ஆள் இருப்பாரோ? இல்ல. இல்லை. இல்ல. அதைத்தான் இங்க சொல்லப்படும். சரியோ?
சாப்பிடுவதற்காக மாமிசம் வாங்குவோர் இல்லை என்றால் உயிர்களை கொன்று அதன் உடலை விற்பவரும் உடல் என்னும் மாமிசத்தை விற்பவரும் உலகத்தில் இருக்க மாட்டார். வடிவாக்களும் திரும்பி என்னண்டு சாப்பிடுவதற்காக மாமிசம் வாங்குவோர் இல்லை என்றால் உயிரை கொன்று அதன் உடல் என்னும் மாமிசத்தை விற்பவரும் உலகில் இருக்க மாட்டார். இப்படித்தான் நீங்க பாடமாய் சொல்லுவோம். விளங்கிச்சோ? இப்ப தெரியுதான் ஒரு பொருள் நீங்க போறீங்க, பேரும் ஒரு தரமே உலகத்துல வாங்கல என்றால் பேரும் பேர் இருப்பாரோ? இல்லை. நீங்க ஒரு ஆக்கள் பொருள் வாங்குறதுக்கு இருந்தா தான் விற்பவர் இருப்பார் இல்லையோ? அப்ப ஆம். விற்பவரும் கொலை செய்ய மாட்டார். ஒருத்தர் வாங்குறதுக்கு இல்லையென்றா விற்கிறாக்களும் கொலை செய்ய கொலை செய்ய மாட்டார்கள். சரி, அப்ப அவையிலும் பாவம் செய்ய மாட்டார். இப்ப விளங்கி இருக்கும். ஆம். ஓகே, அப்ப சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் உங்களுக்கு விளக்கம். இப்ப விளங்கி இருக்கு 2 குறளும். ஆம். ஓகே அப்போ நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் நன்றி டீச்சர். டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம்.